யாவே தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம். தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஆரோன் ஏ. செபாஸ்டின். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி இந்த புதிய வருடத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய மனிதனாய் நான் புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிற நம்மளுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இயேசுவின் நாமத்தினால் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லுகிறேன். நம்முடைய திருச்சபையின் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறேன். உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது இருதயத்தில் பல கேள்விகளோடு கூட நீங்கள் இதை கவனமாய் கவனித்து கொண்டிருக்கலாம். கடந்த ஆண்டு நான் பட்ட வேதனைகளுக்கு அளவே இல்லை, இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வருடங்களும் புது வருடங்கள் வருகிறது. ஆனால் கண் மூடி முழிப்பதற்கு முன்பதாகவே 12 மாதங்கள் கடந்து விடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் படுகிற வேதனைகளுக்கு அளவே இல்லை, நாங்கள் வடிக்கின்ற கண்ணீருக்கு அளவே இல்லை. எங்களுக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுது உயரும்? எங்கள் வாழ்க்கை தரம் எப்பொழுது மேன்மைப்படும் என்ற பல கேள்விகளோடு கூட இந்த ஆண்டு எப்படி இருக்கும்?
இந்த ஆண்டிலாவது நான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், நான் விரும்புகிற சரீர சுக நலன்கள், நான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய காரியங்கள், இவைகள் வாய்க்குமா என்ற பல கேள்விகளோடு இதை கவனமாய் கேட்கிற உங்களுக்கு இந்த புத்தாண்டில் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாக்குத்தத்தம். பரிசுத்த வேதாகமத்தில் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர், 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தினவர். அவர் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறவர். உங்கள் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காகவே இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. இன்றைக்கு பல கேள்விகளோடும் பல வேள்விகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், மகனே, என் அன்பு மகளே, நீ எதற்கும் கலங்க வேண்டாம், எதற்கும் சோர்ந்து போக வேண்டாம். கடந்த கால நிகழ்வுகள் உங்களுக்கு கசப்புகளை கொண்டு வந்திருக்கலாம். ஆகவே பூர்வமான காரியங்களை நீ சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளையும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. மெய்யாகவே இந்த ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவர் இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களானாலும் சரி, ஏற்றுக்கொள்ளப் போகிறவர்களானாலும் சரி, இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் உங்கள் தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் உங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்பதாக. உங்களுடைய போக்கையும் அவர் ஆசீர்வதிப்பார், வரத்தையும் ஆசீர்வதிப்பார். பல தடைகள், பல முயற்சிகள் செய்தும் வீணான கண்ணீர்கள், வீணான பண விரயங்கள், இதுதான் கடந்த வருடத்தின் நிகழ்வுகள். சமாதான குறைவுகள், தன்னுடைய பெயருக்கு எத்தனையோ களங்கங்கள், எவ்வளவோ வேதனைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள், இவைகளுக்கு அளவே இல்லை என்று அதிகமான பாரச் சுமைகளோடும் அதிகமான ஏக்க எண்ணங்களோடும் சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. அப்படியானால் கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய சுய முயற்சியில் வாழ முற்பட்டோம். சுயாதீனமாய் நாம் சம்பாதிப்பதை முயற்சிகள் எடுத்து கொண்டிருந்தோம். சுயாதீனமாய் நாம் முன்னேறுவதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருந்தோம். ஆனால் அவைகளில் எல்லாவற்றிலும் ஒரு தோல்வி, ஒரு வேதனை, ஒரு கேள்விக்குறி, ஒரு ஏக்க பெருமூச்சு. இன்றைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மகனே, என் அன்பு மகளே, பல கேள்விகளோடு கூட கண்விழித்து கவனமாய் கவனித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லும் வார்த்தை, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இதுவரை நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ முற்பட்டு உங்கள் கையின் பிரயாசங்களினால் நீங்கள் முன்னேறினீர்கள். ஆனால் தோல்விதான். ஆனால் இந்த புதிய வருடத்தில் இருந்து நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. நீங்கள் எந்தெந்த காரியங்களை கடந்த ஆண்டு எதிர்பார்த்தீர்களோ, இந்த ஆண்டு மெய்யாகவே தேவனுடைய மனிதனாய் உங்களுக்காக நான் கண்ணீரோடு பல மணி நேரம் தேவ சமூகத்திலே காத்திருந்தவனாய், முழங்கால் படியிட்டு ஜெபித்தவனாய் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. இந்த ஆண்டு ஒரு ஐஸ்வரியத்தின் ஆண்டு. தேவன் சிலுவையில் நமக்கு சம்பாதித்து வைத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கின்ற ஆண்டு. தரித்திரம் இல்லாத ஆண்டு. ஒருவேளை தேசத்தின் விலைவாசிகள் எவ்வளவு தூரம் உயர்ந்து கொண்டு போனாலும் சரி, அவைகளினால் நீங்கள் சந்திக்க முடியும். எவ்வளவு விலைவாசிகள் உயர்ந்தாலும் அவைகளை உங்களால் சந்திக்க முடியும். அது மாத்திரம் அல்ல, மிகுதியான துணிக்கைகளை நீங்கள் எடுத்து சேர்த்து உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வைக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு உன்னத ஆசீர்வாதம். காரணம், எபேசியரின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது,
இயேசு கிறிஸ்துவினுடைய ஐஸ்வரியத்தின் சுவிசேஷகம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அதற்காகவே தான் எனக்கு இந்த கிருபை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. அழுகை இல்லை, போராட்டம் இல்லை, வேதனை இல்லை, வியாகுலம் இல்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, என் அன்பு தகப்பன்மார்களே, தாய்மார்களே, இன்றைக்கு ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிறார், மகனே, மகளே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக இந்த புதிய வருடத்திலே என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பிரார்த்தனைகளை ஏறெடுக்கிறீர்களா? எந்த இடத்திலே இருந்தாலும் சரி, உங்கள் வலது கரத்தை பரலோகத்தின் தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது என்னோடு விண்ணப்பம் பண்ணுகிறீர்களா? நாம் ஜெபம் பண்ணலாம். மகா கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்புள்ள இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரோடும் வேதனையோடும் ஒரு பெரும் ஏக்கத்தோடும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாரும். என் உற்றார் உறவினர்களை நீர் கண்ணோக்கி பாரும். இவர்களுக்காக நீர் இரத்தம் சிந்தினீர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே நீர் மனிதனாய் பிறந்து எங்கள் பாவங்களையும் சாபங்களையும் சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியாக நீர் வெளிப்பட்டீரே. ஆண்டவரே, எங்களுக்காக நிந்தனைகளையும் அவமானங்களையும் சகித்தீரே. சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரே. எழுந்த இயேசு மறுபடியும் திரும்ப வரப்போகிறீரே. இந்த 2013ஆம் ஆண்டு இந்த ஜனங்களை நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், இதுவரை எங்களுடைய சுய முயற்சியில் ஆசீர்வாதத்தை நாங்கள் தேடினோம், ஒரு புரோஜனமும் இல்லை. ஆனால் நீர் வாக்கு மாறாத தேவன், எல்லா செல்வங்களும் எங்களுக்கு என்று வைத்திருக்கிறீர். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நீர் ஒருவர்தான் எங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீர் ஒருவர்தான் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியும். நீர் ஒருவர்தான் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும். உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். என் அன்பு சகோதரி துளசி, இயேசு உங்களை நேசிக்கிறார். துளசி அம்மா, இயேசுவினுடைய ஆணிபாய்ந்த கரம் இப்பொழுது இறங்குகிறது. உங்களுடைய இடது மார்பில் காணப்படுகிற எல்லா கட்டிகளும் இயேசுவின் நாமத்தினால் மறைகிறது. இந்த புதிய வருடத்திலே தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால் இறங்குகிறது. பலவீன ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது. துளசி அம்மா, நீங்கள் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுங்கள். இந்த புதிய வருடத்திலே இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். இப்பொழுதே பரிபூர்ண சுகம் உண்டாகிறது. தேவ தொடுதலை நீங்கள் உணர்ந்து இயேசு அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ராஜாராம், இயேசு உங்களை நேசிக்கிறார். ராஜாராம், உங்களுடைய இருதய வேதனைகள் இப்பொழுது வெளியேறுகிறது. அடிக்கடி மார்பினுடைய வேதனைகள், மூச்சு திணறல்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது. பரிபூரண சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புள்ள கரம் உண்டாகிறது. அவருடைய தழும்புள்ள கரத்திலிருந்து வல்லமை இயேசுவின் நாமத்தினால் உண்டாகிறது. இயேசுவே, நீர் இவரை தொடுவீராக. இப்பொழுது நம்முடைய வல்லமை உண்டாகட்டும், பரிபூரண ஆரோக்கிய சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா தங்கத்துறை, இயேசு உங்களை நேசிக்கிறார். தங்கத்துறை, இப்பொழுது உங்களுடைய இடுப்பு வேதனைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது. இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை இந்த ஆண்டு முழுவதும் அர்ப்பணித்து விடுங்கள். இப்பொழுது இடுப்பு வழியில் காணப்படுகிற எல்லா வேதனைகளும் வெளியேறுகிறது. தேவனுடைய தொடுதலை உணர்ந்துங்கள். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே சுகம் அடைகிறீர்கள். இயேசு அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். தகப்பனே, இந்த ஜனங்களை நேசித்து இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், இன்று முதல் எல்லா அருள் செல்வங்களினாலும் பொருள் செல்வங்களினாலும் இவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், பாதுகாக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எமது முகவரி யாவே